வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இன்று காலை 8 மணி முதல் தற்பொழுது 12:30 மணி வரை நடைபெற்ற முடிவுகளில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 37 தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகமும் 2 தொகுதிகளில் அதிமுகவும் பாஜக ஒரு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்று வருகிறது. கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தளவிற்கு காலை 12 மணி வரை திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் முன்னிலை பெற்று வருகிறது. 2:30 மணிக்கு பிறகுதான் ஒவ்வொரு தொகுதிகளின் முடிவுகள் வெளியாகும். கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 2019ஆம் ஆண்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் 38 தொகுதிகளில் வெற்றியடைந்தது போல் இந்த முறையும் 38 தொகுதிகளில் வெற்றியடையுமா அல்லது அதிமுக பாஜக இவர்களுக்கு இடையேயான மோதலின் காரணமாக திமுக 39 தொகுதிகளிலுமே வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி வாரியாக நாம் பார்க்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட இரட்டை இலை சின்னத்திற்கு எந்த ஒரு வெற்றியும் இல்லை. அதுவே பாஜகவிற்கும் தற்பொழுது வரை கோவையில் மட்டும்தான் முன்னிலை. அதனைத் தொடர்ந்து எந்த தொகுதிகளிலும் முன்னிலை இல்லாத நிலவரம்தான் தற்பொழுது வரை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான சூழலும் நிலவி வருகிறது. குறிப்பாக விஜயகாந்த் அவர்களது மகன் விஜய் பிரபாகரன் அவர்கள் விழுப்புரம் தொகுதியில் தற்பொழுது முன்னிலை பெற்று வருவதால் ஒட்டுமொத்த தேமுதிகவும் மகிழ்ச்சி அடைந்து வருவதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்தியா முழுவதும் மையத்தில் அதாவது மக்களவை தேர்தல் முடிவுகள் என்றாலே மத்தியில் யார் ஆட்சியை கைப்பற்றுவார். ஆனால் இந்த முறை 2024 மக்களவை தேர்தல் முடிவுகள் மிக மக்களை அதிர்ச்சி அளிக்கும் வகையிலும் ஒவ்வொரு நொடிகளும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய முடிவுகளாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தளவிற்கு தற்பொழுது 229 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருப்பதாகவும் என்டிஏ கூட்டணி தொகுதிகள் 293 தொகுதிகள் வரை முன்னிலை பெற்றிருப்பதாகவும் செய்திகள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். 2:30 மணிக்கு மேல் ஒவ்வொரு தொகுதிகளின் முடிவுகள் வெளியாகும். தொடர்ச்சியாக நமது சேனலை பின்தொடருங்கள். ஒவ்வொரு தொகுதியின் முடிவில் யார் எந்த தொகுதியின் வேட்பாளர் வெற்றியடைந்திருக்கிறார் என்பதை நாம் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்வோம்.